சார், உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கறத மக்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தினமும் பிரச்சனை. ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். சோறு நீர்லாம் சாப்பிடுறது இல்ல. காலையில ஒரு பிரச்சனை, அது காலை உணவு. மதியம் ஒரு பிரச்சனை, அது மதிய உணவு. ராத்திரி ஒரு பிரச்சனை, அது இரவு உணவு. நன்றி, வணக்கம். ஏமா என்னங்க? நான் திடீர்னு செத்துட்டா நீ என்னமா பண்ணுவ? ஐயோ, நானும் கூடவே செத்துருவேங்க. என்னங்க? அப்பவே ஜோசியக்காரன் சொன்னான், என்னங்க? செத்தாலும் சனி கூட தான் வரணும். இது யார் நம்பர்டி? அயன் மேன் சேவ் பண்ணி வச்சிருக்க? பக்கத்து தெருல துணி அயன் பண்றாருல, அவர் நம்பர் தான். இது என்னடா அயன் மேனுக்கு வந்த சோதனை? காலையிலத்துக்கு என்ன வைக்கிறதுனே தெரியல. அதான் ரவை இருக்கல, எப்பவும் போல உப்புமா வைக்க வேண்டியதானே? அது இல்லப்பா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஏண்டி கோவமா இருக்க? பக்கத்து வீட்டுக்காரி டீ போட கூட கடன் கேக்குறா. டீ தூள் கேட்டாளா? இல்லடி. சக்கரை கேட்டாளா? இல்லடி. பால் கேட்டாளா? இல்லடி. அப்புறம் என்னதாண்டி கடன் கேட்டா? என் புருஷனை கடன் கேக்குறா. அவரு டீ போட்டா நல்லா இருக்குமா? அந்த குந்தாணிய சமையல் கட்டுல வச்சு சாப்பிடுறீங்க. ஏய் கோயிலா, இங்க வா. என்னங்க? இதுல பணம் 10,000 ரூபாய் இருக்குது. கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடு. எனக்கு வேலைக்கு டைம் ஆகி போச்சு, நான் போயிட்டு வரேன். சரி. ஆமா, திடீர்னு என்ன நம்பி 10,000 பணத்தை கொடுத்து போறீங்களே, இது நான் எடுத்துட்டு ஓடிட்டேனா? அப்படி ஓடுறதா இருந்தா நீ முன்னாடியே சொல்லணும். உன பணம் 10,000 சேர்த்து வாங்கி தரேன், அதையும் தூக்கிட்டு அப்படியே ஓடி. அக்கா, இங்க போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? 1 கிலோமீட்டர் தாண்டி போப்பா. என்னப்பா திரும்பி போற? என்னால 1 கிலோமீட்டர்லாம் தாண்ட முடியாதுக்கா, 5 அடி தான் தாண்டுவேன். அந்த கீரி மண்டைய பூரி விடுடி. ஏமா சோகமா வர? எங்க அப்பா ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொடுக்க சொன்ன சிஸ்தப்பா, போட்டு கொடுத்தேன். அதுக்கு போய் அடிச்சிருச்சு. ஏமா டீ தூள் கம்மியா போட்டியா? டீ தூளா? ஒரு ஸ்பூன் சிமெண்ட் போட்டேன் சிஸ்தப்பா, அப்பதானே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆஹா, எப்படிப்பட்ட பொண்ணுப்பா. என்னடி சிரிக்கிற? உன்னெல்லாம் சித்தான வேலைக்கு அனுப்பி சிமெண்ட் மூட்டை தூக்க வச்சிருக்கணும். இந்தாடி நீ கேட்ட செருப்பு. எனக்கு சிஸ்தப்பா? உனக்கு செருப்பால அடி மட்டும்தான். என்கிட்ட இருந்த காசுக்கு ஒரு செருப்பு தாமா வாங்கினேன். உனக்கு அடுத்த மாசம் வாங்கி தரேன். சித்தி, இந்த செருப்பை நான் எடுத்துக்கிறேன், நீ அடுத்த மாசம் வாங்கிக்க. முடியாதுடி, அடுத்த மாசம் நீயே வாங்கிக்க. உன்னை போய் நல்ல சித்தி நினைச்சேன். புத்தி இருந்தா இப்படி நினைச்சிருப்பியா? சரிடி, இந்த செருப்பை பகல்ல நான் போட்டுக்கிறேன், நைட்டு நீ போட்டுக்கோ. கேவலமா இருக்கு. என்ன வளர்த்துற? வர வர எனக்கு இந்த தனியா படிச்ச தொழில் பிடிக்கல. ஆனா பணம் வளர்த்துருவேன். இதுக்கு முன்னாடி நான் தனியா நடக்கிறப்ப வாங்குற சம்பளம் 4 நாளைக்கே பத்தாது. இப்ப கூட இன்னொருத்தி வந்தான். அவனுக்கு சோப்பு தீப்பு தெருப்பு எல்லாம் வாங்கி தரணும். 10,000 இருக்கிற கூட வீடு பிடிக்கல, வேற நல்ல வீடு பாருங்க. இதுக்காக எங்க போவேன்? இப்ப எல்லாம் கட்டிட்டு உண்டாடாப்பா நல்லா இடத்துல வாங்க முடியுது. ஏமா இங்கதான் இருக்கே நீ? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலைல 9 மணிக்கெல்லாம் குழு கட்டணும்னு அறிவு வேணாம். சார், காலையில தான் எங்க வீட்டுக்காரர் வந்து லோன் கட்டிட்டாரு. உன் புருஷன் வந்து கட்டிட்டானா? என்னமா மெண்டல் தனமா பேசுற? உன் புருஷன் வந்து கட்டினா நான் எதுக்கு இங்க வந்திருக்க போறேன்? தோபார், இன்னும் 10 நிமிஷத்துல இங்க லோன் காசு வரல, செருப்பை கழட்டி அடிப்பேன். ஹலோ சார், சொல்லுங்க சார். அப்படியா? சரி 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 மேடம், நான் பேசுனது எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. நீங்க உங்க புருஷன் காலையில வந்து லோன் கட்டிட்டு போயிட்டாரன். இந்த பக்கத்து வீட்டு மாரியம்மா இருக்கார்ல, அவ தான் கட்டலையா? அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துறேன். டேய் நில்றா. டாவா ஏண்டா அவ லோன் கட்டாம இருக்கிறதுக்கு என்ன செருப்பு கட்டி அடிப்பியா? அத மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன்ல மேடம். என்னது மன்னிப்போ? சரி மேடம், போயிடுறேன். என்ன உனக்கு மூட் அவுட்ல இருக்க? நான் என்ன பண்ணாலும் என் பொண்டாட்டி குத்தி குத்தி காட்டாடா. எல்லார் பொண்டாட்டியும் அப்படிதான்டா. டேய், அவ குண்டூசி வச்சு குத்தி குத்தி காட்டாடா. வீடு உனர குண்டூசி தானே, கோடி ஊசியால குத்தாம விட்டாளே. என்னடி அது? கோழிக்கு போடுற சளி மருந்தியா? அத ஏண்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போற? பையனுக்கு சளி பிடிச்சிருக்குல்ல, அவனுக்கு தான். கோழிக்கு கொடுக்குற மருந்து மனுஷனுக்கு யூஸ் பண்ண கூடாதுரி. அப்புறம் நம்ம சளி மருந்து மட்டும் கோழிக்கு கொடுக்கறோம். அப்படி கேளுடி. கோழி செத்தா கூட பரவாயில்ல, மனுஷங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா என்ன பண்றது? ஏண்டா மக்கி போன மட்டை, நாங்க மட்டும் உயிர் இல்லையா? இருடா, விஷக்காலன தின்னுட்டு வந்து முட்டை போறேன். விஷக்காலனா? சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் உன் பொண்டாட்டியோட வச்சுக்க. என்னடி கழுகு பறந்து போகுது? பாவம் ஓனர, பசில இருக்கு போல, அதான் என் புள்ளையோட தூக்கம் வந்தது. தூக்கிட்டு போயிச்சா? இல்லையா? அப்புறம் காரி துப்பிட்டு போகுது. ஏண்டி? என் நிலைமையை விட உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒழுங்கா உன் புள்ளையோட தீனியை போட்டு வரன திட்டிட்டு போகுது. எங்கடா போற மானம் கட்டவனே? உன்னால கழுகுலாம் கழுவி ஊத்துதுடா. ஏண்டா உன் ஆளு படிக்கட்டு வழியாலாம் உள்ள வர மாட்டாளா? அவ படி தாண்டாத பத்தினிடா. ஆமா ஓனரே. சித்தி, சாப்பிட்டதும் தூக்கமா வருது. தூங்க வேண்டியதானே? டீச்சர் அடிக்கிறாங்களே. எதுக்கு சித்தி அடிச்ச? நானே குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருந்தேன். கழுகு மாதிரி என் புருஷன் தூக்கிட்டு போயிட்டான். நானே கடுப்புல இருக்கேன், மரியாதையா ஓடி போயிடு. இதுக்கு ஏண்டி அடிக்கிற? புதைச்சிருக்கணும். உனக்கு அண்ணன் முறை வேணும். அட ஏங்க நீங்க வேற, கூட பிறந்த அண்ணங்க 2 பேர் இருந்தோம். இந்த
தெருவுல கிடக்குற. அண்ணாச்சி உங்களுக்கு பால் ஊத்த வந்திருக்கேன். பால் ஊத்த வந்திருக்கியா? எதுல அண்ணாச்சி பால் ஊத்தணும்? இந்த பால் தான் ஊத்த வந்திருக்கியா? ஏன்டி நாய வெள்ளிக்கிழமை அதுமா என்ன பேச்சு பேசுற வந்து? இன்னைக்கு பாலை ஊத்தவனா போ. அண்ணாச்சி பயந்துட்டு என்னடி ஒரு மாதிரி வர? பக்கத்து வீட்ல ஒரு கோழியை கொன்னுட்டாங்கடி. பார்க்க பாவமா இருந்துச்சு. அதான் கோவத்துல திட்ட போயிருந்தேன். பரவாயில்லையடி, எங்க மேல இவ்வளவு அக்கறையா? உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. சரி, அப்புறம் என்னாச்சு? இந்த கப்புல கொஞ்சம் குழம்பு கொடுத்தாங்க, வாங்கிட்டு கம்முன்னு வந்துட்டேன். ஐயோ, இந்த எருமையை நினைச்சு பெருமைப்பட்டுட்டனே. கொன்ன பாவம் தின்னா தீரும். அது கொன்னவனுக்கு தாண்டி, நீ தின்னவ மட்டும்தானே. மோகன், இன்னைக்கு யான் கையில தான் உனக்கு சாவு. தோப்பர் எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கல்ல கீழே போடுறியே. பேசி தீர்த்துக்கலாமா? இன்னைக்கு உன்னை தீர்த்து கட்டாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என் மேல இவ்வளவு கோவத்துல இருக்க? என்ன பண்ணியா? ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து வச்சு ஒரு வோட்கா பாட்டில் வாங்கி வச்சிருந்தா அதை எடுத்து குடிச்சிருப்பேன். சாரிடி, அது ஒண்ணுதுன்னு எனக்கு தெரியாது இல்ல. குடிச்சது மட்டும் இல்லாம அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்க. மோனி உன் மண்டையை உடைக்கிற பாரு. என்ன கொல்ல வரா? அண்ணா, 1 கிலோ டால்பின் மீன் கொடுங்க. டால்பின் மீன் வேணுமா? ஏன் டால்பின் மீன் தான் சாப்பிடுவீங்களோ? ஆமாண்ணா, எங்க பரம்பரையில எல்லாரும் டால்பின் மீன் தான் சாப்பிடுவாங்க. நாங்க தான் ஜெமீன் பரம்பரையில. ஏன்டி நாய முக்குட்ல உட்காந்து செருப்பு தைச்சிட்டு இருக்கானே அவன் பொண்ணு தானே நீனு? ஆமாண்ணா. 2 வருஷம் சென்னையில தங்கி படிச்சுட்டு வந்துட்டு இங்க எல்லாருக்கிட்டையும் ஜமீன் பரம்பரைன்னு சொல்லிருக்கியா? செருப்பை கழட்டி அடிச்சிருவோம் போயிடு.